டெல்லியில் 24வது நாளாக போராடி வரும் விவசாயிகளின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா கனு தற்போது செய்தியாளர்கள் மத்தியில் பேசி வருகிறார். பார்க்கலாம். முதலமைச்சர் கெஜ்ரிவால் அவர்களை சந்தித்தோம். அவர் நான் உங்களை வந்து பார்க்கின்றேன், விவசாயிகளை, தமிழக விவசாயிகளை, பிரதம மந்திரியிடம் போவேன், இவ்வளவு நாளா பிரதம மந்திரியை பார்த்தாலும் பாடி நீ போய் உங்களுக்காக பேசுவேன், உங்களுடைய கோரிக்கையை எடுத்துரைப்பேன், கிடைப்பதற்கு நியாயம் சொல்வேன் என்று சொன்னார். அதே போல தேவிலாலுடைய பேரன் சௌதாலா அவர்களும் இன்று இங்கே வந்தார். எங்களுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பதற்கு உரிய அனைத்து நடவடிக்கை எடுக்கின்றோம் என்று கூறி சென்றிருக்கின்றார். எங்களது திருச்சி மாவட்டத்திலிருந்து லால்குடி தொகுதி முன்னாள் எம்எல்ஏவும் இங்கே வந்து எங்களுக்கு உதவிகளை செய்வதாக அறிவித்திருக்கிறார்கள். நாங்கள் எங்களது கோரிக்கை நிறைவேறினால்தான் இந்த டெல்லியை விட்டு செல்வோம், ஜந்தர் மந்தரை விட்டு செல்வோம், இல்லது எங்களது வெற்றி, இல்லது எங்களது சமாதி இங்கே நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே தம்பிதுரை அவர்களே பிரதமரை பார்த்து சொந்தமா மனு கொடுத்துருக்காரு, பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. அந்த கோரிக்கை நிறைவேறாத போது இந்த கெஜ்ரிவால் அவர்கள் மட்டும் பிரதமரை பார்க்கும்போது எப்படி நம்புறீங்க? அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும். ஒரு தலைவர்கள் பல தலைவர்கள் போய் பார்க்கணும், விவசாய பார்க்கணும், கண்டிப்பா அம்மிக்கு காலே கிடைக்காது. அந்த அம்மி கூட அடிமேல் அடி அடிச்சா நவரும். அது மாதிரி இந்த மோடி அவர்கள் எங்களுடைய எல்லாரும் சொல்ல சொல்ல கண்டிப்பாக பார்ப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இல்ல தமிழக முதலமைச்சர் 2000 கிலோமீட்டர் அப்புறம் இருக்காரு. அவரு வந்து நேர்ல வந்து பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க. ஆனா இங்க இருக்கிற 10 கிலோமீட்டர்ல இருக்கிற அரவிந்த் கெஜ்ரிவால் நீங்க ஏன் போய் பார்க்கணும்? அவங்கள இங்க வர வச்சிருக்கலாம்ல. இல்ல, கெஜ்ரிவால் வந்து இங்க வர்றதுக்கு ரெடியா இருக்காரு. ரெடியா இருக்கிறதுக்கு முதல்ல நாங்களும் அவரை பார்த்து ஐயா இப்படி எங்க கஷ்டமா இருக்குன்னு சொன்னோம். அவர் வர்றதுக்கு ரெடியா பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டாரு. நாங்க போய் வாங்கன்னு கூப்பிடல. எங்களை பார்த்த உடனே ஐயோ நான் ஜந்தர் மந்தருக்கு வரலான்னு இருக்கேன்னு நீங்க வந்துட்டீங்களேன்னாரு. நாங்களே எங்களுடைய நிலைமையே பரிதாப நிலை. நாங்க எங்களுடைய நிலைமை பரிதாப நிலை. நான் போய் ஒரு முதலமைச்சரை ஏன் எங்க பார்க்க வரலன்னு கேட்டா அது நல்லா இருக்குமான்னு எங்களுக்கு தெரியல. அதனால கேட்க விட்டுட்டோம். நாங்க வாசுதேவன் நேற்றைக்கு உடல்நல பாதிக்கப்பட்டிருந்தீங்க. ஆமையா, நேற்று கடுமையான வெயில். அந்த வெயிலிலே உருண்டதால் மண்டையெல்லாம் ரத்தம் வந்து ஏறிக்குச்சு, மயக்கம் வந்துருச்சு, சாப்பிட முடியாத ஒரு பிரச்சனை வச்சு நேற்று ஒரு நாள் முழுமையாக சாப்பிடாம இருந்துட்டு நீ கொஞ்சம் தேவலாம் நல்லா இருக்கு சார். சார் உண்மையா ரொம்ப டேஞ்சர் ஆயிடுச்சு. 24வது நாளாக தலைநகர் டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்தித்திருக்கிறார்கள். இந்த சந்திப்பின் பொழுது விவசாயிகள் கோரிக்கைகள் குறித்து அவர்கள் முன்வைத்ததாகவும் கோரிக்கைகள் தொடர்பாக பிரதமரிடம் எடுத்துரைக்க இருப்பதாகவும் அரவிந்த் கெஜ்ரிவால் உறுதியளித்ததாக விவசாயிகள் ஒருங்கிணைப்பாளர் ஐயா கனு தெரிவித்திருக்கிறார். மேலும் தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டத்தை கைவிட்டு டெல்லியிலிருந்து கலைந்து செல்ல மாட்டோம் என்றும் அவர்கள் உறுதிபட கூறியிருக்கிறார்கள். இந்த செய்தியாளர் சந்திப்பு குறித்தும் அவர்கள் முன்வைத்த கோரிக்கைகள் குறித்தும் விவரமாக பின்னர் விரிவாக பார்க்கலாம்.